அந்த நிலவில் உந்தனை கண்டே ஆகாயத்தில் மகிமை கண்டே எந்த உள்ளத்தில் ஆனந்தம் கொண்டே உந்தன் மகத்துவம் விளங்கினதென்றோ அந்த நிலவில் உந்தனை கண்டே. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அக்டோபர் மாதம், இந்த 10ஆம் மாதத்திலே புதிய மாதத்தை காணும்படியான கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். கடந்த 9 மாதங்களில் ஆண்டவர் எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதி, பலவீனங்கள், பொருளாதார நெருக்கடிகள், இவைகள் மத்தியிலும் கூட ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தின தேவன். இனிவர நாட்களிலும் அவர் எபினேசராய், இமானுவேலாய் நம்மோடு கூட அவர் எப்பொழுதும் இருப்பார். கர்த்தர் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தன்னுடைய மகிமையை யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். பத்தமு தீவு என்ற தீவில சிறைப்பட்டு இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தி சில வசனங்களை அவருக்கு காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம், அறிவிக்கின்றார் சாட்சியாக. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகின்ற காரியத்தில் இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமான அவர் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அவர் ராஜாவாக, சர்வவல்ல தேவனாக, அல்பாவும் ஒபேகாவும் ஆதியும் அந்தமானவராக யோவானுக்கு வெளிப்படுத்தி சபைக்குரிய காரியங்கள், சபையில இருக்கின்ற சில ஆசியாவில் உள்ள சபைகளில் இருக்கின்ற காரியங்களை அவர் வெளிப்படுத்தி யோவானுக்கு தீர்க்கதரிசனமாக இதை சபைகளுக்கு நீ சொல்லு என்று சொல்லி 7 சபை. இந்த 7 சபைகளை குறித்து பார்க்கும் பொழுது எபேசு சபை ஒரு அன்பற்ற சபையாக இருக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2. பெர்காமு சபை, சிமிர்னா சபை நெருக்கப்பட்ட ஒரு சபையா இருக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சபை. பெர்காமு சபை பின்மாற்றத்தின் திரு சபையாய் இருக்கிறதை பார்க்கின்றோம். தியாத்திரா சபையை குறித்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும், எந்த காரியத்துக்கும் ஒத்து போகின்ற ஒரு சபையாய், அது இந்த நாட்களில சில சபைகள் எல்லாவற்றிற்கும் ஒத்து போகின்ற சபை. எதா இருந்தாலும் சரி, அவங்க பொங்கல் கொண்டாடினாலும் சரி, தீபாவளி கொண்டாடினாலும் சரி, விக்கிரதைகள் வணங்கினாங்க, அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒத்து போகின்ற ஒரு சபையாய் தியாத்திரா சபை இருந்ததாக நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18. சர்தை சபையை குறித்து சொல்லும் பொழுது அது ஒரு செத்த சபை, அனலற்ற ஒரு சபையாக இருந்ததை குறித்து. ஆனால் 6வது திருச்சபையாய் பிலதெல்பியா சபை, இது ஆவிக்குரிய சபை, எல்லாவற்றிலும் நெருக்கப்பட்ட ஒரு சபையாக இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் அதை திறந்த வாசல்களுக்கு வைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார். கடவுள் உன் பலவீனத்தில, உன் பலவீனத்தின் மத்தியிலும் கூட ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய். உண்மையும் எபிரேயர்ல வாசிக்கின்றோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார். நம் கரங்களிலே ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார்.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இந்த லவோதிகா திருச்சபைக்கு ஒரு திறந்த வாசலை, இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு குடும்பத்தில பார்க்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், கஷ்டங்கள். திருச்சபையிலே பார்க்கும் பொழுது பிரச்சனைகள். ஆனாலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது ஒரு திறந்த வாசலை, வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம் கரங்களில் கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு திறப்பின் வாசலை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த பிலதெல்பியா திருச்சபை குறித்து பார்க்கும்போது இந்த சபை 6வது சபையாக இருக்கிறது. சர்ஜை பட்டணத்திலிருந்து 30வது மைல் தூரம் கொக்கோமுன் நதியின் பகுதியில் இந்த சபை கட்டப்பட்டிருந்ததாக 1809ஆம் நூற்றாண்டில் சின்ன ஆசியாவில் உள்ள பட்டணங்கள், பிரியா, மிசியா என்ற பட்டணங்களில் இருந்த இந்த சபை பல்வேறு முன்னேற்றங்களில நாகரிகம் நிறைந்த பட்டணமாக இருந்தது பிலதெல்பியா. பிலதெல்பியா என்றால் சகோதர சிநேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆசியா மைனர் நகரில், பிலதெல்பியா நகரில் இந்த சபை ஏற்படுத்தப்பட்டதினால் இது பிலதெல்பியா என்று அழைக்கப்படுகிறது. தற்காலத்தில் துருக்கி பட்டணத்தின் பகுதியில இந்த நகரம் ஹலா சஹாரியர் என்று சொல்லப்படுகிற பட்டணமாக இருக்கிறது. இது அடிக்கடி பூமி அதிர்ச்சி உண்டாக்கப்பட்டு அழிவுக்குள்ளாக்கப்பட்டு இருந்த ஒரு நகரம். இந்த நகரத்தில் எரிமலைகள் அதிகமாக இருந்த ஒரு நகரம். ஒரு நல்ல நாகரிகம் நிறைந்த ஒரு நகரமாய், கிரேக்க நாகரிகம் நிறைந்த ஒரு நகரமாய் இந்த பட்டணம் இருந்ததாக பார்க்கின்றோம். அப்படியாக இருந்த வகையில கர்த்தர் இந்த திருச்சபையினுடைய உண்மை நிலையை அவர் பார்த்து, அவருடைய பலவீனத்திலும் கூட கர்த்தர் அந்த திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு திறந்த வாசலை இந்த புதிய மாதத்தில் நமக்கு வைத்திருக்கின்றார். நாம் கர்த்தருக்காக நாம் என்ன செய்கின்றோம்? எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் நம்முடைய பலவீனத்தின் மத்தியில தான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை உனக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் பலன். கிதியோனை கூட பார்த்து பலத்தை கொடுக்கின்றார். கிதியோனை வைத்து எரிகோ பட்டணம் விழுகிறதை நாம் பார்க்கின்றோம். எரிகோ கோட்டை விழப்பட்டிருக்கிறார். அப்படி பலவீனமான ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு, இன்றைக்கு நீ பலவீனத்தில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சுகவீனத்தில் இருக்கலாம், சோர்ந்து போன நிலையில இருக்கலாம், மன நிறைவற்ற ஒரு நிலையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, அன்பு மகனே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு சிறந்த வாசலை, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை! நான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கு வாசிக்கிறோம். பிலிப்பியர்ல வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 12-13 வரைக்கும் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் நான் கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி, அங்கு பலவீனத்துல கொஞ்சம் பலவீனம் உனக்கு இருந்தது, ஆனாலும் நீ ஆண்டவரை விட்டு மறுதலியாமல் இருந்ததுனால
உனக்கு நான் திறந்த வாசலை, அந்த பிலதெல்பியா திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்த்து சொல்லணும். அந்த நாட்களில் திருச்சபை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கூடாரங்களை பாளையங்களை எடுத்து சென்று அங்கங்கு ஆசரிப்பு கூடாரத்தை வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு வீடுகளிலே ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்புறம் ஜெருசலேம் தேவாலயத்தில் இன்றைய ஆலயங்கள் பெரிய பெரிய இடங்களில் சபை என்று சொல்லும் பொழுது நீதான் அந்த சபை. கிரேக்க வார்ஷில எக்லோசியா என்று சொல்லப்படுகிற அந்த சபை என்ற வார்த்தைக்கு நாம் கூடி ஜெபிக்கின்ற இடம்தான் சபை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன் வாழ்க்கையில கொடுத்திருக்கின்ற காரியத்திலே நீ உண்மை உள்ளவனாய், அதுதான் பவுல் எழுதும் பொழுது தீவிரத்தில் பார்க்கிறார், உன்னை நான் உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்தை உன் கருத்துல கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஊழியக்காரர்கள் ஆகிய நாம், விசுவாசிகள் ஆகிய நாம், ஆண்டவர் நம் கருத்துல கொடுத்திருக்கின்ற அந்த பணியினை ஊழியத்தை நாம் சிறப்பாக செய்கின்ற பிள்ளைகளை, அப்பொழுதுதான் ஆண்டவர் திறந்த வாசலை இந்த புதிய மாதத்துல நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 105:6 கர்த்தர் அற்புதங்களை செய்கின்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்தும் அவர்கள் தேவனை மறந்தார்கள். தேவன் செய்த காரியத்தை மறந்ததுனால அவங்க மேல ஆண்டவருக்கு உக்கிரக கோபம் ஏற்பட்டது. அதற்காக மோசே திறப்பின் மாசங்களில் நின்று ஜெபிக்கின்றார். அதுதான் ஆண்டவர் எசேக்கியேல் 22:30 ஏதோ ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோம் அப்படின்றார். நம்மை தேடிக்கொண்டிருக்கிற தேவன், அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற தேவன், ஏக்கத்தோடு நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவன். அது கண்பான தேவன் பிள்ளைகளே, உனக்கு நம் ஆபத்தின் ஆசீர்வாதம் வேண்டும் என்றார். உன் ஜீவியத்தில் ஜெப ஜீவியம் இருக்கின்றதா? வேத வாசிப்பு நீ வாசிக்கின்றாயா? அது கண்பான 1 பேதுரு 1 பேதுரு 2 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றதை பேதுருக்கு எழுதும்போது, அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு அங்க எழுதும்போது சொல்லுகின்றார், 2 இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததானால் சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகத்தையும், பொறாமையும், சகலவித புறங்கூறுதலையும் விட்டு ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாங்கியார்கள். இருதயத்தில் இருக்கின்ற பொல்லாத எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் செய்த நன்மைகளுக்கு விரோதமாக இருக்கின்ற காரியத்தை நீங்கள் விட்டு விடும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில திறந்த வாசலை, திறந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். நியாயாதிபதியாகிய கர்த்தர், சர்வவல்ல தேவன் உங்களுக்கு திறந்த ஆசீர்வாதத்தை வைக்கின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 உன் வாழ்க்கையில உனக்கு பலன் இல்லை என்பது உண்மைதான். அநேக நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிறோம். ஜெபத்துல நான் எவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, என் வாழ்க்கையில ஒரு பிளஸிங் இல்லையே, எல்லாம் தடைப்பட்டு போயிருக்கிறது என்று நீங்க நினைக்கலாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்கள், எரிகோவை உடைத்த தேவன், பிரச்சனைகளை உடைக்கின்றவர். யோசுவா 6:20 வாசிக்கின்றோம், எரிகோ உடைக்கப்பட்டது. ஏசாயா 45:4 இரும்பு தாழ்பால்களை விரித்து ஒரு வீடத்தில் இருக்கிற பொக்கிஷ சாலை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்படியான ஒரு தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ளவர், உயிருள்ள ஒரு கடவுளை நாம் வைத்துக் கொண்டு வீணான கவலை, பிரச்சனைகள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, எனக்கு எவ்வளவோ பலவீனங்கள் கடந்த மாதங்களில, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பலவீனத்துல, ஆனாலும் நான் கடைசி வரைக்கும் இல்லாத சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதுனாலதான் ஆண்டவர் என் வாழ்க்கையில இன்னும் அவர் என்னென்ன தேவையோ அதை எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். நான் அந்த மனுஷனின் நாடி போல யாரையும் கேட்கிறேன், கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற திறந்த ஆசீர்வாதத்தை, அவர் வைத்திருக்கின்ற நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகின்றவர்களாய்
என்று இருக்கிறது. எத்தனையோ நாடுகள் திருச்சபைகள் என்று மூடப்பட்டிருக்கிறது. எத்தனையோ நாடுகள் சுவிசேஷ வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம், சட்ட திட்டங்களினால பிரச்சனைகள், அரசியல் சூழ்நிலைகள், இன்றைக்கு தடை சட்டங்களை நாம் பார்க்கின்றோம். விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சூழ்ந்து பார்க்கும் பொழுது நாம் இதற்காக திறந்த வாசலில் என்று ஜெபிக்கின்றவர்களாய் பரலோக வாசலை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். நீ சோர்ந்திருப்பது உண்மைதான். உனக்கு பலன் இல்லாததுனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலையில நீ சோர்ந்திருக்கலாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். யாத்திரையாகும் 14 வாசிக்கிறோம். அவர் உனக்கு தரிசனங்களை தருவார். சுவிசேஷத்தின் அடைக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்படுகின்ற ஒரு காலங்களில நாம் வரப்போகிறோம். ஒரு புதிய நாமத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது அப்போஸ்தலர் 16:9-10 வாசிக்கின்றோம். மக்கதோனியா தேசத்து மனுஷன் எங்கள் நாட்டில வந்து தேவ செய்தியை சொல்லுங்கள் வரும்படி ஒரு தரிசனத்தை காட்டுகிற ஆண்டவர். இன்றை கூட எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் ஒரு காரியத்தை உனக்கு சொல்லும் பொழுது, ஒரு தரிசனத்தை, ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு திறந்த வாசலை உனக்கு கொடுப்பார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:12 அங்கு வாசிக்கும் போது நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி எனக்கு கதவு திறக்கப்பட்டது என்று சொல்றார். இன்றைக்கு சுவிசேஷ கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு தடைகளை உடைத்து ஒரு கதவை ஆண்டவர் திறப்பார். எனக்கு அன்பான தேவன் நாம் செதிக்கணும். ஆண்டவரை லவோதிகா திருச்சபை போல அனுதமின்றி குளிரின்றி இருக்கின்ற நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்றார். லவோதிகா சபையில வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அந்த சபையை கூறும்போது புரியாக ஆண்டவர் சொல்லுகிறார். 15-16 வசனங்களில் அனலும் இல்லை, குளிரும் இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை. தேவ சமூகத்துல பலவீனமாக ஆண்டவர் நமக்கு ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஏசாயா 11:2 வாசிக்கிறோம். ஞானத்தை உணரும் ஆவியும் ஆலோசனை அறிவை அளிக்கின்ற ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். சகரியா 12:10 கர்த்தர் உனக்கு கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை கொடுத்திருக்கின்றார். நாம் ஜெபிக்கணும். தேவ சமூகத்துல பரலோகத்தை காண்கின்ற தரிசனங்களுக்கு நமக்கு வேண்டும். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்க, ஸ்தேவானை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55-56 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஸ்தேவானுக்கு ஆண்டவர் பரலோக அவர் சிம்மாசனத்தில் பிதாவின் மடியில் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை எழுந்து வந்து ஸ்தேவானை அழைக்குது. எனக்கு அன்பான திறந்த வாசல். ஜெபம் பண்ணும் போது பரலோகத்தின் பலகனியை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ ஆசீர்வாதங்களை உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கின்றேன். எனக்கு அன்பான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஞானஸ்தானம் பெற்ற உடனே வானத்திலிருந்து மத்தேயு வாசிக்கின்றோம். 19-11 வாசிக்கும் பொழுது வானத்தின் பலகனி திறந்தது இல்லையா? இவர் என் நேசகுமாரன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அங்கு இருக்கிறார். புறாவை போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வானத்திலிருந்து பிதாவின் சத்தம், இவர் என் நேசகுமாரன். வானம் திறக்கப்பட்டது. நாம் ஜெபிக்கின்ற வேளையில பரலோகத்தின் கூட்டம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல பரலோகத்தின் திரளான கூட்டம் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் அந்த 13ஆம் வசனத்துல அவர் சிவப்பு அங்கியை கடித்துக் கொள்கிறார். வெற்றி வீரராய் அந்த 10ஆம் வசனத்துல சிங்காசனத்தில ஒரு வெள்ளை குதிரையில வருகின்ற வெளிப்பாடுகளை நாம் பார்க்கிறோம். அங்கு சர்வ சேனைகளும் நின்று அங்கு துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல யாக்கோப்பு படுத்திருக்கின்ற வேளையில வானத்துல ஒரு ஏணி இருக்கிறது. தேவ தூதர்கள் இறங்குகிறதை பார்க்கிறோம். வானத்தின் வாசல் திறக்கப்பட்டது. தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர்
நமக்கா சிலுவையில் அறையப்பட்டு ஏணி ஆக்க அவரை கொண்டு நாம் பரலோகத்தை காணுகின்ற தரிசனங்களை அவர் ஏரியாக நமக்கு இருந்தார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளை, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்றார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளை, இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நாம் அதிகமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கு சொல்றார், ஏதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். அந்த ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. வானத்தின் பலகனியை திறந்தும் நான் ஆசீர்வதிக்கிறேன். மல்கியால வாசிக்கிறோம் இல்லையா? மல்கியால வாசிக்கும் பொழுது தசம பாகங்களை பண்டக சாலையில கொண்டு வந்து வையுங்கள், நான் வானத்தின் பலகனியை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றேன். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துல நாம் புடமிட்ட பிள்ளை இருக்கிறவங்கள நம்முடைய பலவீனத்தின் மத்தியில ஆண்டவர் கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை, ஊழியத்திற்கென்று காணிக்கைகளை, ஊழியக்காரங்களை ஆண்டவர் சொல்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சுவிசேஷங்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறாரே என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ஊழியர்களுக்காக உதவி செய்யுங்க, திருசபை ஊழியர்களுக்கு பணிகளுக்கு உதவி செய்யுங்க, மிஷனரி பணிகளுக்கு உதவி செய்யுங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் வானத்தின் வாசலை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இந்த நாட்களில் கர்த்தர் இந்த பிலதெல்பியா சபை தூதன் சொல்லும் பொழுது அங்கு சொல்ற அந்த சபையின் பிலதெல்பியா தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுதுவது என்னவென்று, சுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறந்திருக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ செய்த நன்மைகள், நீ என்னென்ன காரியங்களை செய்தீர் நம் வாழ்க்கையில, ஆண்டவருக்காக நான் என்ன செஞ்சேன். நீங்க அநேகர் எனக்கு ஜெபிக்க மாத்திரம் ஊழியக்காரர்கள், வேதம் வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவர், இங்கு நாம் ஆண்டவருக்காக வாழ்கின்ற பொழுதுதான் திறந்த வாசல், அதுதான் கிரிகள். நான் அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். இன்றைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் கிறிஸ்துவை சொல்வதற்கு மறுதளிக்கின்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? கடைசி காலம் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் மறுதளிக்க போறாங்களோ தெரியல. ரத்த சாட்சியாக கூட மறிக்க சுத்தமாயிருக்கணும். ஆண்டவருடைய வருகை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இன்னும் சொல்றாருங்க, யூதர் அல்லாத பொய் சொல்லுகிறார், பொய் சொல்கிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இன்னைக்கு அநேகர் நான் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கிறேன், கர்த்தர் ரட்சிப்பில்லாத சில மனிதர்களை நம்முடைய உங்களுடைய ஊழியக்காரர்களாகி உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமா இந்த ஆண்டுல ஆண்டவரை தெரிந்தும் பின்மாற்றமாகி போன சில மனிதர்களை இந்த ஆண்டுல கர்த்தர் திருசபையில கொடுக்க போகிறார். அதுதான் இங்க சொல்றாருங்க. இதோ 9ஆம் வசனத்துல, யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுங்கள் ஆகிய சாத்தானுடைய கூட்டத்தாடி சிலரை உனக்கு கொடுத்தேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து உன்மேல் அன்பா இருக்கிறதை அறியும்படி செய்வேன். கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு ரட்சிக்கப்படாத கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பின்மாற்றம் அடைந்த மக்களை இந்த ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுதான் தீர்க்கதரிசனம் வார்த்தையாக சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மையோடு பலவீனத்தில் இருந்தாலும், கொஞ்சம் பலவீனம் இருந்தாலும் உண்மையோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக
அது 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, என் பொறுமையை குறித்து சொல்லி வசனத்தை காத்த கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். வருகிற காலங்கள் பயங்கரமான நாட்கள், கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்கப் போகிற நிகழ்வுகளை மத்திய 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நடக்கப் போகிற அந்த நாட்கள்ல நடக்க போகிற பூச்சக்கரம்னா பூமியில எல்லா இடங்களிலும் நடக்க போகிற அந்த அந்த காரியங்களில் இருந்து, அந்த கஷ்டங்களில் இருந்து ஆண்டவர் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உங்களிடத்தை எடுத்துக்கொள்ள மாட்டான், உனக்குள்ளதை பற்றி கொள்ள முடியாது, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிளெஸிங், ஜீவ கிரீடம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை தான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அருமையான ஒரு மகிமையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நமக்கு சோதனை கஷ்டங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், வறுமை இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும். ஆனால் சோர்ந்து மறுதளிப்பான வார்த்தை இருக்குமானால் அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஆண்டவர் நமக்கு ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார் இல்லையா? இன்னும் சொல்றார், ஜெயம் கொள்கிற எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தின் தூணாக, தலைமையாக அவனை வைப்பேன். என் சபையில, ஜனங்கள் மத்தியில, மற்ற மக்கள் மத்தியில உன்னை தலைமைத்துவத்துவமாய் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த பகுதியில நாம் தூணாக வைப்பேன். அது நின்று அவன் ஒருவனும் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து ஆகிய புதிய ஜெருசலேம் நிறுத்திய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதின. ஆண்டவர் புதிய ஜெருசலேமை, புதிய ஆசீர்வாதத்தை, இழந்து போன அந்த ஏதேன் மறுபடியும் பரலோகம் பூமியில வரப்போகுது. அந்த நாமத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பூமி எல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது, வாக்கு தத்துவம் ஒரு நாளும் மாறாது. தேவன் வரும்பொழுது இந்த மாற்றங்கள், புதிய மாற்றங்களை கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மாற்றப் போகிறார். தேவராஜ்யம் 1000 வருட அரசாட்சியில கர்த்தர் உனக்கு ஒரு புதிய நாமத்தை, புதிய கிருபையை, நீ தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை, தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற கிருபையை பெற்றுக் கொண்ட மகன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு புதிய நாமத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அவர் எழுத போறார்னா, உனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து எழுத போகிறார். எனக்கு அன்பான எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாமத்தை, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பிலதெல்பியா திருச்சபை 7 சபைகளை குறித்து பார்க்கும்போது அந்த சபைகளிலே பலவித குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் அந்த குறைகளை சுட்டி காட்டி, நீ இப்படி நடந்து கொள்ளும்போது உனக்கு இந்த நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கின்றார். அந்த பிலதெல்பியா திருச்சபைக்கு அவன் தன்னுடைய பலவீனத்தில, குறைவில, உண்மையும் கடவுளுக்கு பயந்து சாட்சியா இருந்ததினால் இந்த ஆசீர்வாதம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இந்த நாளில, இந்த புதிய மாதத்துல தடைப்பட்டு போன காரியங்கள், தடைப்பட்டு போன பொருளாதார நெருக்கடிகள், தடைப்பட்டு போன வேலை வாய்ப்புகள், தடைப்பட்டு போன திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இயேசப்பா வெளிப்படுத்தின விசேஷத்துல நாங்கள் வாசித்தோம். பிலதெல்பியா திருச்சபையை பார்த்து சொன்னேன். இன்றைக்கு எங்களையும் பார்த்து ஆண்டவரே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாய், உமக்கு பலன் உள்ளவர்களாய், உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இப்பொழுது சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களையும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுகிறவர்களாய், உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களை ஆசீர்வதியும்.
தாப்பனே, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்க. கர்த்தாவே, உடைய கிருபை எங்களுக்கு போதுமாய், உடைய இரக்கம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எரேமியா 3:22 படி நான் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை என்று நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டுக் கொண்டே இருந்து தேவ சமூகத்தில் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே நம்முடைய உணர்வுகளை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் இந்த பலவீனம் இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறேன், நான் உண்மையுள்ளவனாக இருக்கும் பொழுது எனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவருக்காக இசைக்கில் சொல்லப்பட்டது போல அந்த திறப்பின் வாசலிலிருந்து ஜெபிக்கின்ற மக்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களோடு கூட இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பண்ணு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய ஆசீர்வாதம் வழிநடத்த நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.